ஹலோ எவ்ரிவன். நம்மளோட போன வீடியோல நம்ம லீஸோட பார்ட்டீஸ் அண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல அதோட எசென்ஷியல்ஸ் ஆஃப் எ லீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எசென்ஷியல்ஸ் ஆஃப் எ லீஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு என்ஜாய் ப்ராப்பர்ட்டி. அதாவது அந்த ரைட் மட்டும்தான் வந்துட்டு லெஸ்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும் அண்ட் ஓனர்ஷிப் வந்துட்டு லெஸ்ஸார்கிட்டயே இருக்கும். செகண்ட் ஒன் ஒன்லி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் இருக்கணும். லைக் லேண்ட், பில்டிங்ஸ், ஹவுசஸ், ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம். தேர்ட் ஒன் டெஃபினைட் பீரியட். அதாவது டெஃபினைட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட்குள்ளே வந்துட்டு அந்த லீஸ் அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அது பெர்மனண்ட்டாக இருக்காது. அதாவது இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹவுஸை லெஸ்ஸார் லெஸ்ஸிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரைட்டை கொடுக்குறாரு. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் வந்துட்டு போட்டிருக்கு. 5 இயர்ஸ்க்கு மட்டும், 1 இயர்க்கு மட்டும் அப்படின்னு வந்துட்டு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் ஒன் கன்சிடரேஷன். அதாவது கன்சிடரேஷன் வந்துட்டு லெஸ்ஸாருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். லைக் அது மணியா இல்லை ஒரு சர்வீஸா ஆர் எனி அக்ரீடு கன்சிடரேஷன் வந்துட்டு பே பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் கம்பிட்டன்ட் பார்ட்டிஸ். அதாவது போத் லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி 2 பேருமே வந்துட்டு லீகலி கேப்பபிளாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு கான்ட்ராக்ட்க்கு லீகலாக கேப்பபிளாக இருக்கணும் அப்படின்னா என்னன்னா, அந்த போத் லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி 2 பேருமே வந்துட்டு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் வந்துட்டு சவுண்ட் மைண்டடாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு லீகலி கேப்பபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5மே இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம ஒரு வேலிடான லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட அடுத்த வீடியோவில் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எ லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.